Assalamu alaikum guys, welcome to another episode of Sahu series. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ரெசிபி தான் சிக்கன் மேக்மலாய். ஸோ இது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் மேக்மலி பண்ணலாம். அதுக்கு இங்கே மஸ்டர்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க. 1 2 3 4 5. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எண்ணெய் நிறையாவே ஊற்றணும், பட் நான் இங்கே கம்மியாக தான் ஊற்றுறேன். மஸ்டர்ட் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னே இதிலே அப்படி சிக்கனை போட்டுருவோம். இங்கே நான் வந்து கரெக்டாக 500 கிராம்ஸ்லேருந்து 550 கிராம்ஸ் கிட்ட நான் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஸோ அது இப்போ இதில் போட்டுடலாம். ஒரே வாட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ சிக்கன் வந்து இந்த மாதிரி வெள்ளை ஆனோன்னே என்ன பண்ணுங்கள், 2-3 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கோங்க. 1 2 3 போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாத்திரம் திரும்ப சிறுசாயிருச்சு. நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை மாற்றிடுறேன். ஒரு 2 செகண்ட்ஸ். இங்கே பாத்திரம் மாற்றிட்டேன். அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ ஒழுங்காக என்னால் கிண்ட முடியல. பட் அந்த பாத்திரம் பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் அதை யூஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம போட்டு மசாலா வந்து போட்டுடலாம். என்னென்ன மசாலா போட்டேங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இங்கே போட்டுட்டு ஒரே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி 2 இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு 5 பச்சை மிளகா, பெருசாக இருந்தால் ஒரு 3 பச்சை மிளகா போதும். 10-12 கேஷ்யூ நட்டு. இது கரெக்டாக 100 கிராம், அப்படி இல்லைன்னா 1 கப்பு தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் இப்போ நம்ம வந்து அரைக்க போகிறோம். ஸோ வெங்காயம் போட்டுடலாம். இதோடு சேர்த்து பச்சை மிளகாவும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேஷ்யூ நட்ஸு, அப்புறம் இதோடு சேர்த்து லாஸ்ட்டாக 1 கப்பு வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை நம்ம இப்போ கொதிச்சிக்கிட்டு இருக்கிற சிக்கன் கறியில் ஊற்றிடுவோம். ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு வாட்டி ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதே இதில் நீங்கள் மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒயிட் கிரேவி மாதிரியே இது வந்து வரும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து கலராக தான் இருக்கணும். ஒரு சிலர் வந்து ஆத்தென்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஒயிட்டில் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் வந்து லைட்டாக மசாலா எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டனால இது வந்து இந்த கலரில் கொஞ்சம் வரும். போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃப்ளேம் பண்ணி விட்ருங்க. இப்போது இந்த சிக்கனை வேகிறதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பீஸாக போட்டிருக்கோன்றனால கண்டிப்பாக வந்து 10 to 15 மினிட்ஸாவது ஆகும் வேகிறதுக்கு. ஸோ நம்ம வேக வச்சிடலாம். இப்போ தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம். கரெக்டாக இங்கே நான் 1.5 கப் வந்து ஊற்றுறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் இதை நல்லா செமி கிரேவி மாதிரி பரோட்டாக்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம். இங்கே நான் ரைஸ் வச்சுருக்கிறனால எனக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி 10 to 15 மினிட்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா சிக்கனும் வெந்துடும். உங்களுக்கு அந்த அரோமா நான் கடைசியில் நான் காட்டுறேன். பண்ணிடலாம். 10 to 15 minutes
லோ ஃப்ளேமில் கண்டுக்காதீங்க, பக்காவாக வெந்துடும். அதுக்கடுத்து கொத்தமல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே கறி லீவ்ஸ் போட போகிறேன், கருவேப்பிலை தான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு போட போகிறேன். 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 to 15 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா சிக்கன்லேருந்து எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கிரேவியும் டெக்ஸ்டர் வந்து பக்காவாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பண்ணுறீங்கன்னா வெந்நீர் வந்து ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே 3 பேருக்கு தான் பண்ணுறேன். எங்கள் 3 பேருக்கு இது வந்து போதுமானது, நிறையாவே இருக்குது எங்களுக்கு. ஸோ ஃபைனலாக என்கிட்ட வந்து இது புதினா மல்லி இல்லை, வாங்க மறந்துட்டேன். அதனால் நான் இங்கே கருவேப்பிலை மட்டும் நான் ஒரு கொத்து இல்லை, ஒரு புடி அளவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 10-12 கூட போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டுருவோம். இதோடு சேர்த்து கசூரி மேத்தி அதுவும் போட்டுருவோம். கசூரி மேத்தி இதுவும் போட்டுட்டு, ஸோ எண்ணெய் வந்து நல்லா மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட அப்படியே வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம இதை சர்வ் பண்ணுவோம். பக்காவாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலான ஷைகள் பார்வையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஷைகள் பார்வை. பாய்.